வணக்கம் நேயர்களே, தேசாந்திரி பயணத்தில் திரும்ப உங்களை நான் வரவேற்கிறதுல சந்தோஷப்படுறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். என்ன ஸ்பெஷல்னால், என் பின்னாடி இருக்கிற வியூஸ் பார்த்தாலே தெரியும். நான் இப்போ வந்து சூரியநெல்லின்னு ஒரு அழகான ஒரு இடத்துல இருக்கேன். இது வந்து போடிமெட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு அழகான இடம். சூரியநெல்லியில் HML டீ ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு லாங்கஸ்ட் ஜிப்லைன், இந்தியாவோட லாங்கஸ்ட் ஜிப்லைன், 1.8 கிலோமீட்டருக்கு லாங்கஸ்ட் ஜிப்லைன். இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்படி போக போகிறோம் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு பைக்கில் வந்துட்டு இந்த இடம் வரைக்கும் உங்களால் பைக்கில் வர முடியும். HML டீ ஃபேக்ட்ரி நீங்கள் சூரியநெல்லி வந்து கேட்டாலே சொல்லுவாங்க HML டீ ஃபேக்ட்ரி. ஸோ இங்கேருந்து நம்ம இந்த மாதிரி ஜீப்பில் போக போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே 2 ஜிப்லைன் இருக்குது. ஒன்று 400 மீட்டர்ஸுக்கு, இது வந்து 1.8 மீட்டருக்கு. 400 மீட்டர்ஸுக்கு கீழே இருக்குது. 1.98 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் மேலே வரணும். ஸோ இவங்களோட பேஸ் கேம்ப் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி. வந்து இப்போ இந்த ஜீப்பில் போயிட்டு மேலே அடைஞ்சிட்டு எப்படி இதை பண்ணுறாங்கன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருக்கிறதுலே பெஸ்ட்டு வீடியோவாக இது இருக்கும். நோஃபல், இவரு ஷரத்து, ஆஷிக்கு, வின்சென்ட். ஜீப்பில் போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு போக போகிறோம் எல்லாமே உங்களுக்கு லைவாக வரும்போது பாருங்கள். ஃபுல் வீடியோவை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். kolukumalai siya pa na. Yo. 9 கிலோமீட்டர் ஆஃப் ரோடுக்கு அப்புறம் ஜிப்லைன் வந்து 1.9 கிலோமீட்டர்ஸு 4000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. கொலுக்குமலை போகிற வழியிலே தான் இது இருக்குது. கொலுக்குமலை நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு முடிஞ்சால் அதையும் நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ கிளைமேட் என்னடா இங்கே என்னடா ஜிப்லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், வண்டி வந்து நின்றுச்சு. மேலே தெரியுதா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மேலே போகலாம். இங்கே வந்து என்ன சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணுறாங்க. ஆனால் கிளைமேட் பேஸ்டு தான். பார்த்தீங்கன்னா ஃபுல் மெஸ்ட்டாக இருக்குது. இது மூவ் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே ஷாக்கிங்காக இருக்கும். இவ்வளோ உயரத்தில் நம்ம பறக்க போகிறோமான்னு எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. சொல்ல போனால் லைட்டாக பயமாகவும் இருக்குது. இதுதான் ஜிப்லைனு. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுதான் தெரியுது. ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஒன்றும் தெரியாது. நம்ம அண்ணன் தான், விஜய் அண்ணன். நான் உங்களுக்கு நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வீடியோ கீழேயும் நான் போடுறேன். அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 2500 ரூபா. இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான். இவருன்னு இல்லை, எல்லாருமே வாங்குறது தான். அண்ணன் வந்து உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக கூப்பிட்டு வந்து அப்படி நீங்கள் கண்டிப்பாக அண்ணனோட தான் வரணும். நான் நம்பர் கண்டிப்பாக கொடுக்குறேன் வாங்கி. அண்ணன் பேர் விஜய். வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சேஃப்டியாக தான் போகிறோமா, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு படிச்சுட்டு சைன் பண்ணுங்கள். இப்போ நான் அவர் போட்டு டார்ச்சர் பண்ணி தான் இப்போ எல்லாத்தையும் கேட்டேன். அவர் எல்லாமே டீட்டெயிலாக சொன்னார். நாங்கள் ட்ரைனர்ஸு ப்ராப்பராக பண்ணுறோம், நான் ஆல்கஹால் எடுக்கல, ட்ரக் எதுவும் யூஸ் பண்ணலன்னு சொல்லி ப்ராப்பராக சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அனுப்புகிறாங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஃபார்ம் எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் இருந்தாலும் எங்கே வந்து வாங்குறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட வந்துட்டு எத்தனாயிரம் அடினே? 11,000. 11,000 அடியில் வந்து சைன் வாங்குறாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எதுக்கு காண்டாக்ட் நம்பர்னா, ஏதாவது சம்பவம் ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்கிறேன். என் நம்பரே கேட்குறாங்க. அடிஷ்னலாக வந்து எனக்கு தான் காண்டாக்ட் பண்ணணும், அவங்க எனக்கே கேட்குறாங்க திருப்பி நம்பர். அதான் எனக்கு காமெடியாக இருக்குது. நான் வீட்டு நம்பரையும் நான் எழுதுவேன். ஏதாவது நமக்கு தெரியாது நம்ம நிலமை, அதனால் எழுதி விட்டுருங்க. ஆனால் எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது தான். கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட்ல தான் நான் வந்திருக்கேன். பேண்டு கட்டியாச்சு, வெயிட்டை பார்த்தாச்சு. 74 கிலோ இருக்கேன். 6 கிலோ கூடி போயிருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மிஸ்டெல்லாம் விலகினதுக்கப்புறம் அவங்க வந்து பக்காவாக ரெடி பண்ணுறாங்க. வீக்லி ஒன்ஸ் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா லீவ் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக எவ்ரி வீக் செக் பண்ணுறாங்க. எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது. தைரியமாக நீங்கள் வரலாம். ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு இந்த இயர்லாம் ஸ்டார்ட் பண்ண விஷயம். ஸோ நீங்கள் பயப்படுவீங்களான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோப் பயங்கரமான பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் இப்போ போயிட்டே காமிக்கிறேன் அந்த வியூ எப்படி இருக்குது. அது வந்து மான்சூனில் வந்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சம்மரில் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடலாம். உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வெறும் வெஸ்ட் ரொம்ப லேட்டாக தான் ஃபார்ம் ஆகும். இப்போ
மாதிரி போயிட்டு இந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணி போயிருக்கோம். ஸோ இந்த எண்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டில் போகிறோம், இறங்கி இப்படி ஏறும் மேலே, அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பின்னாடி தான் நடக்குதுங்களா? ஆமாம், பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலில் படிக்க வச்ச மாதிரி படிச்சிருச்சிங்க. ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டாங்க, பார்த்துக்கோங்க. பயமாக இருக்குங்க இங்கே. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். அங்கே வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, பை. The ride is coming now. 3, 2, 1, go. யா ஹோல்டிங் நோ ப்ராப்ளம். பார்த்து பொறுமையாக ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, பொறுமையாக, பயப்படலாம் இல்லை. நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கள். அடிபொலி. சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. வந்தா எப்படி அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள், என்னை சுற்றி எப்படி இருக்குது பாருங்க அப்படியே. இந்த ரோப்பு தான் விட்டுறக்கூடாதான், உசுருக்கே ஆபத்தாயிருந்தாங்க பாருங்க. எப்படி இருக்கிறாங்க எடுக்கவே தருங்க. ஸ்டாமினா வேணும், ப்ளஸ் மனதைரியம் ரொம்ப வேணும். இந்த பையன் எப்படி எடுத்து போகிறான் பாருங்க, மலை மேலே நம்ம கூட்டி போகிறான் பாருங்க. எப்பா இப்போ நான் இருக்கிறதே 90 அடி, எனக்கு தெரிஞ்சு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்கோம். முருகா,
இதான் நம்மளை காப்பாற்றுற ஒரே விஷயம். போச்சுன்னா முடிஞ்சு ஜோலி. ஏன்னா பின்னாடி திருப்பி போனோன்னா கஷ்டம். ஆக்சுவலாக 2 கை யூஸ் பண்ணோம். சிக்க மட்டும் வாங்க. ஓகே ஓகே. ஏன்னா ஒரு கையில் பிடிச்சி வந்தேன்ல. பிடிச்சிக்கோங்க. உள்ள இல்லை ரோப்பை விட்டுக்கோங்க. இது பிடிச்சிக்கோங்க. ரோப்பு நாங்கள் பிடிச்சிக்கோ. அப்படி பிடிச்சிக்கோங்க. அவசியம் ப்ரோ. இந்த மெத்தடாலஜி தெரியல நமக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு கையில் கஷ்டம். இது போடலைனாலும் ரொம்ப கஷ்டம். க்ளவுஸ் போடலனா. லேடிஸ் எப்படி வர போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ 2 பேர் லேடிஸா? ஒரு லேடி இல்லை, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, சம்டைம்ஸ் அது இங்கே வந்துடும் ப்ரோ. ஸோ மக்களே, இந்த ஜிப்லைன் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஆக்சுவலாக வந்து நான் வரும்போது ரொம்ப விண்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு. அதை நீங்கள் பார்த்தோன்னே தெரியும். இந்த பிட் ஸ்டாப்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து உங்கள்கிட்ட ஒரு கயிறு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ ஒரு கயிறு வந்து கரெக்டாக உங்களை வந்து ரீச் பண்ணணும். அந்த கயிற்றை நீங்கள் கரெக்டாக ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களை வந்துட்டு எப்படி இறக்குறாங்கன்றது நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க. நல்ல வேலை, நாம் சொல்ல மறந்துட்டேன். கீழே ஒர்க் பண்ணது பூரா நம்ம தீபு. இவங்க வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த ரைடு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. கொடுத்த காசு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆனாலும், இது வந்து இந்தியாவிலே ரொம்ப லாங் ஸ்விங்குன்னு சொல்லலாம். சாரி, ஜிப்லைன்னு சொல்லலாம். இது வந்து 1.8 கிலோமீட்டர்ஸ் சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. அப்படியே சூப்பர் வேன் மாதிரி ஏரில் பறந்த ஒரு ஃபீலு. தேங்க்யூ. இதெல்லாம் இங்கே டீம் ஒர்க். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்க வந்துட்டு இது இல்லாமல் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க போல இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இவங்களோட நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுனாலும் அப்ரோச் பண்ணுங்கள். வந்து பிளாக் ஈகிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. இது வந்து கொலுக்குமலை போகிற வழி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 90% பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணி விடுங்க, பெல் ஐக்கானை தட்டுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு நல்ல ஒரு பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி. தேசாந்திரி பயணத்தில். நன்றி. பாய் பாய்.